ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் உங்கள் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு இம்பார்ட்டண்ட் நம்ம முன்னாடி பிகினர் சீரிஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி ஃபோர்த் வீடியோ வந்து பிகினர் சீரீஸில் வந்துட்டு போட போகிறேன். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இன் ட்ரேடிங். ஓகேங்களா, அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸில் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா அக்யூரசி. ஓகேங்களா, இல்லை ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வந்துட்டு நம்பர் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட், ஆர்ஆர். ஓகேங்களா, ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட். இப்போது நம்ம பிகினர் சீரீஸில் ஆல்ரெடி 3 வீடியோஸ் போட்டுன்னு நினைக்கிறேன். அதை பார்க்காதவங்க மறுபடியும் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம போட போகிறது ஃபோர்த் வீடியோ. ஓகேங்களா, நான் ஏன் இந்த வீடியோஸ்லாம் போடுறேன் அப்படின்னா, ஒரு பிகினராக மார்க்கெட்டுக்குள்ளே வராங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ்னால் என்ன, ஆப்ஷன் பையிங், ஃபியூச்சர் ட்ரேடிங், ஆப்ஷன் செல்லிங், இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிகினர் சீரிஸ் எடுத்து பார்த்தாவே அவங்களுக்கு மார்க்கெட் பற்றி ஓவரால் ப்ராபபிலிட்டி வந்து கிடச்சிடும். பட் இதை வந்து நிறைய பேர் செய்யறதில்ல. ஏன்னா ஃபஸ்ட் வரும்போது அவங்களுக்கு பை அண்ட் சேல் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல தான் ஃபேசினேஷன் அதிகமாக இருக்குது. பட் அது கிடையாது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நான் பட்ட அடிக்கு அப்புறமேட்டு கற்றுக்கிட்டு இதை ஒரு சீரீஸாக போடுறேன். ஆனால் இந்த நானே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து இந்த சீரீஸை வந்து யாராவது போட்டிருந்தது யூஸ்ஃபுல்லாக படிச்சிருந்தேன் அப்படின்னா என்னோட லாஸஸ் வந்து இவ்வளோ ஹியூஜாக இருந்திருக்காது என்னோட இனிஷியல் டேஸில். ஓகேங்களா, இதெல்லாம் இப்போ கற்றுக்கிட்டதுனால இனிஷியல் டேஸில் இந்த லாஸஸ் வந்ததை வந்து என்னால் வந்து தடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் இப்போ நம்ம இதுக்கு மேலே வரவங்க யாராவது நியூவாக ட்ரேடிங்குள்ளே வரவங்க இந்த வீடியோஸை பார்க்கும்போது அவங்களுக்கு இனிஷியல் டைமில் வரப்போகிற லாஸஸை வந்து தடுக்க முடிஞ்சால் நம்மளுக்கு வந்து அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்காக தான் இந்த பிகினர் சீரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யாராவது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் நான் ட்ரேடிங் பண்ணலான்னு இருக்கப்ப அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் நம்ம சேனலுக்கு இந்த பிளேலிஸ்ட்டை வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கூட போதும். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு ரஃப்பான ஒரு ஐடியா வந்து ட்ரேடிங் பற்றி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேபி ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே கிடைக்காது. அதை வச்சு லைவில் ட்ரேட் பண்ணும்போது அவங்க லிங்க் பண்ணிக்கவாது ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் நம்ம அக்யூரசி அண்ட் ப்ராபபிலிட்டி பற்றி பார்க்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரசி அண்ட் ப்ராபபிலிட்டி வந்துட்டு எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப்பில் வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வீடியோஸ் ரிகார்டிங் ட்ரேடிங்கில் எங்ககிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள், எங்களோட செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா 98% வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்பெல்லாம் தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே இந்த அக்யூரசி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் செட்டப் பற்றி தான் பேசுகிறாங்க. பட் அது விஷயம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு திங் வந்து எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் அவங்ககிட்டலாம் கோர்ஸ் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அக்யூரசி இருக்கா ப்ராபபிலிட்டி இருக்கா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செட்டப்புமே 70% ஜாஸ்தியாக வேலை பண்ணாது. அந்த 70%மே ஆல் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுமா? ஆல் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் நான் சொல்ல வரது வந்துட்டு சைட்வேஸ் மார்க்கெட்டு, அப் சைடில் அப் ட்ரெண்டு, டவுன் சைடில் டவுன் ட்ரெண்டு. ஸோ இது எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகுமாங்கிறது நீங்கள் ரியல் டைமில் பேக் அண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரண்ட் எண்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த அக்யூரசி ஆஃப் ப்ராபபிலிட்டி பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட். ஓகேங்களா, ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட் பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நான் பேசலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட் அப்படின்னும் போது நான் உங்களுக்கு சொல்ல வரது என்னென்னா, நம்மளோட வீடியோஸில் நான் ப்ராஃபிட் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 1:3 வந்துட்டு நான் ரிஸ்க் இஸ் ரிவார்ட் யூஸ் பண்ணுறேன். விச் மீன்ஸ் நான் 30 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கும் போது நான் அகெயின்ஸ்ட் தட்டில் வந்து மினிமம் வந்து 90 to 100 பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி நான் பண்ணுறதுனால என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி நான் 20 ட்ரேட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி 4 சாட்டர்டேஸ் வந்து சாட்டர்டே சண்டே ஒர்க்கிங் டேஸில் 22 டேஸ், அதில் 2 நாள் நான் ட்ரேட் பண்ணல, நான் கூட 20 நாள் பண்ணுறேன் அப்படின்னாலும் நான் 7 டேஸ் ப்ராஃபிட்டபுளாக இருந்தேன்னா கூட, புரியுதுங்களா, 7 டேஸ் வந்துட்டு நான் 90 பாயிண்ட்ஸ் இல்லை 100 பாயிண்ட்ஸ் எடுத்தேன்னா எனக்கு வரப்போகிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 700 பாயிண்ட்ஸ். அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு நான் 13 டேஸ் வந்து லாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ லாஸ் பண்ண போகிறேன்? நான் வந்துட்டு லாஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வெறும் வந்துட்டு 30 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ 30 பாயிண்ட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 390 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, சாரி 390 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, 390 பாயிண்ட்ஸ் வந்துட்டு லாஸ் பண்ணுறேன். ஸோ 700ல் 390 போயிட்டாலும் உங்களுக்கு மீதி இருக்க பேலன்ஸ் பாயிண்ட்ஸ் 350. இதில் ப்ரோக்கரேஜுக்கே ஒரு 100 பாயிண்ட்ஸ் போயிடுச்சுனாலும் மீதி என்கிட்ட வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸாவது பேலன்ஸ் இருக்கும். இதை பாயிண்ட்ஸாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ருப்பீஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு லாட்டுக்கு வந்து 1500னா 200 பாயிண்ட்ஸ் இருக்கும்போது 3000 ருப்பீஸ் ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ தெரியும் நினைக்கிறேன் நான் ஆப்ஷன் செல்லிங்கில் எப்படி வந்து இவ்வளோ நாள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன் அப்படின்றதோட சீக்ரெட்டே இதுதாங்க. என்னென்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கேல்பிங் ட்ரேட், ஜஸ்ட்டு வந்துட்டு அது என்ன பாயிண்ட்னே தெரியாது,
ஒரு இடத்துல என்ட்ரி ஆகி அடுத்த கேண்டிலே டப்புன்னு எக்ஸிட் ஆகிக்கிறது. இந்த மாதிரில தான் ட்ரேடிங்கை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி கிடையாது ட்ரேடிங்கிறது. ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் எத்தனை ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்கிறது கிடையாது. நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் தான் ஜாஸ்தியாகும். நீங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து ரிஸ்க் டு ரிவார்டை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆகலாம். என்னோட ட்ரேட்ஸே பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல லாஸ் வாங்கியிருப்பேன். பட் என்னோட செட்டப் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கணுன்றதை விட என்னோட செட்டப் அக்யூரசி இருக்குது 60 to 70%. பட் நான் சம்டைம்ஸ் ராங்காக என்ட்ரி கொடுத்துருவேன். ஏன்னா எல்லாருமே ஹியூமன்ஸ் தானுங்க. ஃபேசினேட்டிங் ஏதாவது ஒரு பிரச்சனைனால இதாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி என்னோட ப்ராஃபிட்டபிளாக நான் எல்லாம் வந்து முடிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா என்னோட ரிஸ்க் டு ரிவார்டு. இது யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு கோர்ஸ் நடத்துகிறவங்கலாம் வாங்க நான் ரிஸ்க் டு ரிவார்டு இருக்க செட்டப் தரேன், நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நம்மளோட செட்டப்புக்கு பார்த்தீங்கன்னா 98% அக்யூரசி இருக்குங்க, 100% அக்யூரசி இருக்குது, இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மையே இருக்காது. ஏன்னா நீங்கள் செட்டப்பை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரியும். ரிஸ்க் டு ரிவார்டு 1:3 காட்டுறாங்கன்னு நீங்கள் காட்ட சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க எவ்வளோ ப்ராஃபிட்டபிளாக இருக்காங்க, அவங்க எவ்வளோ அந்த ட்ரேடை வந்து லைவ் ட்ரேடில் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக வந்துட்டு 5 months கிட்ட 4 to 5 months கிட்ட நம்மளோட P&L ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே ஒவ்வொரு வீடியோலையும் தெரியும். நான் எல்லாத்துலேயுமே எடுத்தால் 100 points, லாஸ் வாங்கினா 30 points வாங்கியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு ட்ரேடிங்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது ரிஸ்க் டு ரிவார்ட் தான் வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து நாட் ஒன்லி ஃபார் ட்ரேடிங், இன்வெஸ்டிங்க்குமே இதே தான் வருது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு இன்வெஸ்டராக இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மல்டிபிள் ஸ்டாக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அவங்களோட ப்ரொஃபைலில் போர்ட்ஃபோலியோவில் வந்துட்டு மல்டிபிள் ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டாக்ஸ் வச்சுருந்தாலும் அதில் எல்லா ஸ்டாக்ஸுமே அவங்களுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கிடையாது. ஓகேங்களா? அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக், இப்போ ஒரு 10 ஸ்டாக் வச்சுருக்காங்கன்னா அதில் வந்துட்டு 7 ஸ்டாக் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு 5 ஸ்டாக் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணி 3 ஸ்டாக் லாஸ்ட்டில் போனாலும் 3 ஸ்டாக் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணாவே அவங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து க்ரீனில் வந்துடும். ஓகேங்களா? க்ரீனில் வந்துடும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒர்க் ஆகிறது பார்த்திங்கன்னா ரிஸ்க் டு ரிவார்ட் தான். விச் மீன்ஸ் சில ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அதோட ரிஸ்க் டு ரிவார்ட் வந்து 1:10 times போகலாம். லாஸ் ஆகிற ஸ்டாக்ஸ் வந்து 1:5 times லாஸ் ஆகலாம். ஸோ அந்த இடத்துலையும் இந்த ரிஸ்க் டு ரிவார்ட் தான் வந்து ஜாஸ்தியாக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதை தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரேடிங்குள்ளே உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் இல்லை ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அவங்க சொல்ல போகிற செட்டப்போட அக்யூரஸியை விட அவங்களோட ரிஸ்க் டு ரிவார்டு எவ்வளோ ஃபங்க்ஷன் ஆகுறதுங்கிறது தான் முக்கியம். ஏன்னா ஒரு ரிஸ்க் டு ரிவார்டு இல்லாத செட்டப்புக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா என்னென்னா நீங்கள் மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஆகும்னா மல்டிபிள் ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் ஒரு லாட்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஓகே ரிஸ்க் டு ரிவார்டு இல்லை, நீங்கள் மல்டிபிள் லாட்ஸில் பண்ணும்போது உங்களோட ப்ரோக்கரேஜ் மல்டிபிள் டைம்ஸ் என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆனீங்கன்னா உங்களோட ப்ரோக்கரேஜ் மட்டுமே எவ்வளோ போகும்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சார்ஜஸ் வந்து கட்ட வேண்டியது இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் உங்களை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி போட்டிருக்க டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காமல் நம்மளோட இந்த வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்னு தெரியல, லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே நம்மளோட வீடியோஸை வந்து யாரும் பெருசாக பார்க்குறது கிடையாது. மேபி வந்துட்டு எல்லாரும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லைவ் ட்ரேடிங் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். பட் அப்படி கிடையாது. சிம்பிள் எஜுகேஷனல் பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் தரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.